வாழ்க நலத்துடன். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, முலாம்பழம் ஜூஸ் தாங்க குடிச்சேன். என்னதான் வந்து நம்மளுக்கு மழை பெஞ்சாலுமே வந்து பகல் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வெக்கையா தான் இருக்குது. வீட்டுக்குள்ளலாம் ஃபேன்லாம் இருக்கவே முடியலங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து சுகர்லாம் கம்மியா போட்டு இல்லைனா போடாமயே கூட வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே ஜூஸை வந்து செஞ்சு கொடுங்க, கடையில் வாங்காம. இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, எலும்பு இல்லாத மனிதன் கிளை இல்லாத மரத்தில் ஏறுகிறான். எலும்பு இல்லாத மனிதன் கிளை இல்லாத மரத்தில் ஏறுகிறான். அவன் யார்? கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி விடுகதை கேட்கறதுக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பணியாரம் தாங்க. கொஞ்சம் ஒரு 4 இனிப்பு பணியாரம், ஒரு 5-6 கார பணியாரத்தை வந்து சாம்பார் வந்து நிறைய கத்திரிக்காய் போட்டேங்க. ஸோ அதோடு வச்சு சாப்பிட்டேன். அதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து தர்பூசணி பழம் தாங்க சாப்பிட்டு. இதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் என்னமா சின்ன சின்ன யூடியூப் சேனல் மக்கள் பார்க்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ முடிஞ்சால் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.